இந்த மாதிரி ரசத்தை பயன்படுத்தி பாருங்கள். எனதருமை ஜெம்சி ஒர்க் அவுட்ஸ் அண்ட் ஹெல்த்தி டயட் டிப்ஸ் நேயர்களே, ஜெம்சியின் உறவுகளை அத்தனை அற்புத ஆரோக்கியத்தை பெறலாங்க. நல்ல ஜீரணமாகும், மலச்சிக்கலை போக்கிக்கலாம், அடுத்த வேலை நல்லா பசிக்கும், ஹெவியாக சாப்பிட்டாலும் ஜீரண மண்டலம் நல்லா இயங்கும். ஏன்னா நம்ம பயிற்சி செய்கிறோம். பயிற்சி செய்கிறப்போ நம்ம ஜீரண மண்டலம் சீராக இருந்தால் மட்டும்தான் அந்த பயிற்சிக்கு ஏற்ற உணவு எடுத்துக்க முடியும். இங்கே பாருங்கள், பீட்ரூட் ரசம். நீங்கள் பீட்ரூட் பொரியல் கேட்டிருப்பீங்க, துவையல் கேட்டிருப்பீங்க. இது பீட்ரூட் ரசங்க. கொஞ்சம் பீட்ரூட் எடுத்து அரைச்சி அந்த தண்ணியை பயன்படுத்தி வழக்கம் போல் நம்ம எப்படி ரசம் வைப்போமோ வச்சுருக்குறோம். புளியோ தக்காளி பழமோ சேர்த்தாமல் முழுக்க பீட்ரூட்லேயே ரசம் வச்சு சேர்த்த முடியும். நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. உங்களுக்கு இது கூட வேணும்னா என்ன பண்ணலான்னா, பச்சை வெங்காயமும் தக்காளியும் சிறு சிறு துண்டை அறுத்து, குருமிளகும் இரும்பு கடாயில் வறுத்த கல்லுப்பையும் எலுமிச்சம்பழத்தையும் கூட கொஞ்சம் புழிஞ்சு சைடில் கடிச்சிக்கிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இன்னும் ஜீரண மண்டலம் சும்மா சீரு பட்டையாக இருக்கும், அதாவது பட்டாசாக வேலை செய்யும். ஸோ ஓகே, தெளிவாக பார்த்துங்க. பீட்ரூட் ரசம், சர்க்கரையை கூட்டாத மண் சட்டி சாதம் குருபாகம், இரவு கூட எடுத்துக்கிறோம். சுகர் இல்லாமல் ப்ரெஷர் இல்லாமல் எங்களால் இருக்க முடியுது. நல்ல ஜீரணமாகுது. காலையில் பார்த்திங்கன்னா உடல் கழிவு பளிச்சுன்னு போயிடும். ஸோ உடல் கழிவு பளிச்சுன்னு போயிட்டாலே நம்ம உடம்புல எந்த நோயும் தங்காதுங்க. உடம்பை சரி பார்த்துக்கும். ஸோ செப்டிக் டேங்காக நம்ம வகுத்தை வச்சுக்காம கழிவை கரெக்டாக வெளியேற்ற கற்றுக்கிட்டாலே முழு தேக ஆரோக்கியம் முழுதாய் உறுதி செய்யப்படும் வீட்டிலிருந்தே. நம்மளோட 13 வருட ஆராய்ச்சியில் குரு வைத்திய வாழ்வியலில் பயன்படுத்தி பலன் பெறதை உங்கள் முன்னாடி வைக்கிறோம். இது நம்ம எதையும் படிச்சுட்டோ பார்த்துட்டோ சொல்கிறதில்ல, நம்மளுடைய வாழ்வியலில் வருடக்கணக்காக பயன்படுத்தி பலன் பெற்றுட்டு உங்கள் முன்னாடி வைக்கிறதுங்கிறத மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துகிறேன் ஜெம்சியின் குடும்ப உறவுகளிடம். சரிங்களா? வேணும்னா உங்கள் சுய விருப்பத்தில் இதெல்லாம் உங்கள் உடம்புக்கு ஏற்றுக்குமாங்கிறத சீர்தூக்கி பார்த்துட்டு பயன்படுத்துங்க. எங்களுடைய நோக்கம், எங்களுக்கு கிடைத்த ஆரோக்கியம், இந்த உணவே மருந்துங்கிற இந்த குரு வைத்திய வாழ்வியல் இந்த உலக மக்களில் தகுதியான அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது மட்டுமே. சரிங்களா? தொடர்ந்து பாருங்கள். நான் உங்கள் ஜெம்சி குரு, உங்கள் பவுனம்மாவுடன் அடுத்தடுத்த பதிவுகளையும் காணொளிகளையும் எல்லாத்தையும் பாருங்கள்.